எங்களுக்கு அதிகாரம் இல்லை, தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்றார். ஆனா இதே அதிகாரம் நான் முதலமைச்சர் இருக்கும் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தன. அப்ப அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கின்ற பொழுது, ஏன் திமுக அரசாங்கத்துக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அதிகாரம் இல்ல? அக்கறை இல்ல, மக்கள் மீது அக்கறை இல்ல, அது கொண்டு வருவதற்கு அவருக்கு இஷ்டம் இல்ல, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு விருப்பம் இல்ல, அதனால தட்டி கழிச்சார். அப்ப என்ன சொன்னார் சட்டமன்றத்தில்? அவர் பேசியது எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. அவர் என்ன மத்திய அரசாங்கத்துக்கு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அதிகாரம் இருப்பதாக சொன்னார். நாங்க மத்திய அரசிடம் முறையிட்டோம். மத்திய அரசாங்கம் உடனடியாக தமிழகத்திலே இந்தியாவிலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க. அவருக்கு இஷ்டம் இல்ல, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு விருப்பம் இல்ல, அதனால தட்டி கழிச்சார். அப்ப என்ன சொன்னார் சட்டமன்றத்தில்? அவர் பேசியது எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. அவர் என்ன மத்திய அரசாங்கத்துக்கு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அதிகாரம் இருப்பதாக சொன்னார். நாங்க மத்திய அரசிடம் முறையிட்டோம். மத்திய அரசாங்கம் உடனடியாக தமிழகத்திலே இந்தியாவிலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க. அதுதான் நீ கேட்கறது வரும்போது, அதெல்லாம் நடைமுறைக்கு வரும்போது நீ கேட்டது வரும். ஆக மக்கள் என்ன விருப்பப்படுறாங்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசு அதிமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு விலைவாசி உயர்வு, இன்றைக்கு ஏழை மக்கள் இருந்த பகுதி, விவசாய தொழிலாளி இருந்த பகுதி, அவர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி ஏழைகள் வாழ்க்கையிலே ஒளியேற்ற வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அவளுக்கு விலையில்லா கரை மாடு, விலையில்லா ஆடுகள், விலையில்லா கோழி, பசு வீடுகள் எல்லாம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏன்னா உழைப்பாளி ஒரு சாதாரண இப்படி